Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 CSE prelims. Okay, so the topic was Jarawa tribe. Okay, so the particular tribe வந்து நியூஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ எதனால நியூஸ்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ட்ரைபை பத்தி கொஞ்சம் ஓவரால் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ நியூஸ்ல பாக்குறப்ப ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாஸ் எலெக்ஷன். ஓகே, ஸோ இந்தியன் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா 19 members from the Jarawa tribe in the Andaman and Nicobar Islands had been included on the electoral roll of special summary revision 2025. Okay, so first time in the Indian history அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜரவா ட்ரைப்ல இருந்து 90 மெம்பர்ஸ் வந்து அந்த எலக்ட்ரல் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, so according to the SDM of South Andaman Vinay Chamadia, the inclusion of 19 Jaravas, the Jarawa tribe was done under the systematic voters education and the electoral பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஜரவா ட்ரைப்ல இருக்கக்கூடிய 90 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் ட்ரைப் பத்தி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ ஜரவாஸ் ஆர் த இண்டிஜினியஸ் ட்ரைப் விச் லிவ்ஸ் இன் த அண்டமான் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்தமான் ஐலாண்ட்ல வந்து மெயினா லிவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைப் தான் வந்து ஜரவா ட்ரைப். ஸோ லொகேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தமான் ஐலாண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்காங்க, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ தே ஆர் கிளாசிஃபைட் அஸ் த பிவிடிஜி. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைபல் குரூப்ல வந்து இவங்க வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப they inhabit the parts of மிடில் அந்தமான் அண்ட் த சவுத் அந்தமான் ஐலாண்ட்ஸ். ஓகே, அந்தமான்ல இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுல பர்டிகுலர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப மிடில் அண்ட் த சவுத் அந்தமான் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ரீஜன் இஸ் கேட்டரைஸ்டு பை டென்ஸ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ்ஸ் அண்ட் த பிரிஸ்டின் பீச்சஸ் அண்ட் ப்ரொவைடிங் ரிச் ஹேபிடேட். ஸோ அவங்க மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஹேபிடேட் வந்து இருக்கிறதுனால அந்த ட்ரைப் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸியாக வந்து சர்வே பண்றாங்க அந்த இடத்துல. ஓகே, so they are regarded as the descendants of jungle tribe. so இந்த jungle tribe ஒரு tribe வந்து முன்னாடியே வந்து அந்த அந்தமான் ஐலாண்ட்ல வந்து இருந்திருக்காங்க. ஓகே, so 1920s வந்து என்ன பண்ணிருக்காங்க, they were extinct. ஓகே, so 1920s வந்து இவங்க வந்து இந்த பர்டிகுலர் ட்ரைபோட எந்த விதமான எவிடன்ஸும் வந்து யாருக்குமே கிடைக்கல. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி இல்லைன்னா 2 years ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டோகிராஃபில எடுக்க போவாங்க அந்த ட்ரைபை பத்தி. ஓகே, ஸோ அந்த மாதிரி போகிறப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஜங்கிள் ட்ரைபோட எந்த விதமான எவிடன்ஸுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல 1920ஸ்ல இருந்து. ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ட்ரைப் வாஸ் எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நோட்டிஃபை வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, விச் இஸ் நவ் எக்ஸ்டிங்க்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைபோட டிசண்டன்ஸ் தான் என்ன இருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜரவா ட்ரைப் வந்து இருக்கிறாங்க. ஸோ சம் பிலீவ் த ஆன்செஸ்டர் ஆஃப் த ஜரவாஸ் ஃபார் த பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் மைக்ரேஷன் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பிரிக்கால இருந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஒரு ட்ரைபல் குரூப்போட அந்த ரிமைனிங் தான் யாருன்னா இந்த ஜரவா ட்ரைப் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கலா வந்து என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் 60,000 இயர்ஸ். ஓகே, ஸோ 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கலாம் இந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஜரவாஸ் ஹேவ் ட்ரெடிஷனலி ஹேவ் பின் ஹண்டர் ஃபோரேஜர் ஃபிஷர்மேன். ஓகேவா, அண்ட் ஆர் நோன் அஸ் த வேரியஸ் வாரியர்ஸ் பிளேஸ்ட் பை டிஃபென்ஸ் தேர் டெரிட்டரி. ஸோ அந்த பர்டிகுலர் 19th century வரைக்கும் என்ன கிடையாதுன்னா இவங்களுக்கு வந்து அவுட்டர் பீப்புளோட கனெக்ஷனே கிடையாது, அவங்க டெரிட்டரி வந்து ரொம்ப சிவியரா வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ தே ஆர் நோன் ஃபார் தேர் ராபஸ்ட் பிசிக் அண்ட் எக்ஸலன்ட் நியூட்ரிஷனல் ஹெல்த். ஸோ ட்ரெடிஷனல் கிளாத்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மினிமல் அண்ட் ஃபங்க்ஷனல் தான் அவங்க வந்து வியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக சொல்லி பார்க்குறப்ப அந்தமான்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக செட் ஆகும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளாத்திங் தான் அவங்க வந்து பண்றாங்க, designed to suit the tropical climate of the Andaman Islands. So after the British established a colonial presence in the Andaman Islands in 1789, the population of Jaravas declined massively. Okay, so 1789 அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப மேசிவா வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, so because of the colonial presence in Andaman Islands. However, the Jaravas survived the British colonial presence and the World War II. Okay, so World War II அப்ப இந்த நம்ம ஏசியாலனா இந்தியன் ஓஷன்ல இருந்து நிறைய விதமான ஐலாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 2 டைம்ல வந்து அவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி டைம்ல கூட இந்த பர்டிகுலர் ட்ரைப் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் த இயர்ஸ் த கான்டாக்ட் பிட்வீன் த ஜரவாஸ் அண்ட் அவுட்சைடர்ஸ் இன்க்ரீசஸ் சின்ஸ் த 1997. ஓகே, ஸோ 1997க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அவுட் சைடருக்குள்ளேயே வந்து கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ கான்டாக்ட் பண்றப்ப அவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப அந்த டூரிஸ்டா போறாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் எய்ட்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் சில்ட்ரன் டு த ஸ்கூல். ஓகே, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கூட அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு. ஓகே, இந்த ட்ரேடட். ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லா எதெல்லாம் நடந்திருக்குன்னா அவங்க வந்து அவுட் சைடர் கூட என்ன பண்ணாங்கன்னா கான்டாக்ட் வச்சதுனால. ஓகே,
So Jarawa tribes with an estimated population of 341 inhabits western coast of South and Middle Island. So இது வந்து பர்டிகுலர் நம்பர் வந்து இப்போ கன்ஃபார்மா தெரியல, பட் அபிஷியலா அந்த அந்தமான் நிக்கோபர் ஐலண்டோட கவர்மெண்ட் அபிஷியல் டேட்டால தான் வந்து 341 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி தான் 341 சொல்லி பாப்புலேஷன் வந்து இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்க பார்க்கப்ப இவங்களுக்கு ரீசன் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹியூமன் சஃபாரிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து நடந்துச்சு. ஓகே, ஹியூமன் சஃபாரி என்ன சொல்லி பாக்குறப்ப இப்ப நார்மலா அனிமல் சஃபாரி வந்து போறோம் அப்படின்னா ஒரு நேஷனல் பார்க் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வேனுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து லாக் பண்ணிட்டு நாங்கள் வந்து சிங்கம் இல்லைன்னா புளி வந்து நாங்கள் வந்து கிட்ட வந்து நீங்க வந்து பார்க்கலாம், கிட்ட இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனிமல் சஃபாரி வந்து கூட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா இந்த அந்தமான் ஐலாண்ட்ஸ் வந்து ஹியூமன் சஃபாரி வந்து அந்த ஜரவா ட்ரைப் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம், கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூட்டு போயிட்டு ஹியூமன் சஃபாரி வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. பட் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பேன் பண்ணதுனால இப்போ they have been in the சேஃப்டி ஸ்டேஜ். ஓகே, அது மாதிரி சேஃப்டியா அவங்க வந்து இருக்கிறாங்க, அந்த அவுட் சைடரோட டிஸ்டர்பன்ஸ் அது இல்லாம. ஸோ நம்ம வந்து பாக்குறப்ப எக்ஸ்ட்ரா அடிஷனலா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸோட ஜியாகிரபி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ முக்கியமா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 10 டிகிரி சேனல். ஓகே, ஸோ அந்தமான் ஐலண்ட்ஸையும் நிக்கோபார் ஐலண்ட்ஸையும் வந்து செப்பரேட் பண்றது எதுனா இந்த 10 டிகிரி சேனல் தான். ஓகே, ஸோ இதுக்குள்ள சில பேசேஜ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி டங்கன் பேசேஜ் வந்து இருக்குது, தென் கோகோ சேனல் இருக்குது, தென் சாம்பரிரோ சேனல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ நார்த்மண்டம் ஐலாண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்தியாவோட ஆக்டிவ் வால்கனோ இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அது தென் நார்த் சென்டினல் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜாகிரபிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஜரவா ட்ரைப் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ அவங்க வந்து மிடில் அந்தமான்லயும் அண்ட் சவுத் அந்தமான்லயும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஜரவா ட்ரைப் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ அதை சுற்றி என்ன பண்றாங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள யாருமே வந்து போகக்கூடாது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்தலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ஜரவா ட்ரைப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Jaravas are the inhabitants of Nicobar Islands. They were mainly dependent on hunting, gathering, and fishing. So they were not included in the scheduled tribes. Okay, so கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல என்ன வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியாவோட எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா ஜரவா ட்ரைபோட 11 பேரோட நேம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எலக்டோரல் ரோல்ல வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த ரிவிஷன்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தான் பர்டிகுலர் ட்ரைப் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ட்ரைபுங்கிற டாபிக் வந்து பிலிம் ஸ்டாண்டப்ல பார்க்குறப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு வேற டிஸ்கஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் எழுத போடுங்க, உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.